கல்யாணம்னு ஒண்ணு பண்றாங்க. நம்மளே பிறந்தா கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க ஃபர்ஸ்ட் நைட் நிறைய இடத்துல நடந்துருந்தா இல்ல கல்யாணம் பண்ணி தான் ஃப்ரெஷ்ஷா தான் போறாங்களா? எங்க பேரு கல்யாணத்துக்கு முன்னாடி அவனை வச்சிருந்தான், இவனை வச்சிருந்தான், அந்த பையன் அவங்ககிட்ட பேசிருந்தான், இவங்ககிட்ட பேசிருந்தான், இப்படி நிறைய போயிட்டே இருக்குது இல்லையா? சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா பதில் சொல்லணுமா? நல்லவங்களா கெட்டவங்களா? நல்ல பசங்களா கெட்ட பசங்களான்னு கேள்வி கேட்கிறேன். அவங்கதான் இவங்களா இல்ல இவங்கதான் அவங்களா அப்படின்னு. விலை மதிக்க முடியாதது உயிர். ஒரு வியாதின்னு ஒண்ணு வந்துட்டு பிறகு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை அழிக்கிறானுங்க. இதான் எதனால தெரியுமா? அந்த யோசிக்காம செய்யற 5 நிமிஷம் சுகத்துக்காக தான். ட்ரையல் பார்க்கும்போது தன்னுடைய மனைவிக்கு செய்யற முதல் துரோகம். உங்க மனைவி அது மாதிரி செஞ்சா நீங்க கம்முன்னு இருப்பியா? பெண்களை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி எண்ணமே வராது. அப்படி பெண்களும் இல்லை. நிறைய ஆண்கள் இப்படிதான் பண்றாங்க. முதல்ல நம்ம எவ்வளவு நேரம் செய்யறோம், நம்மளால மனைவி சந்தோஷமா வச்சுக்க முடியுமா முடியாதா, செக்ஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ட்ரையல் பாக்குறாங்க பாருங்க. அவங்களுக்கு எல்லாம் நிறைய ஆபத்து பின்னால நிறைய இருக்குது. நல்லா இருக்கிறவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, அவங்க வர வேணாம். நான் முடியாதவங்கள வாங்க தான் சொல்றேன். உறுப்பு சின்னதா இருக்கா, நீண்ட நேரம் செக்ஸ் பண்ண முடியலையா, பகல்ல கூட செய்யணும், பொண்டாடி கூப்பிடுது ஆனா முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா, நீண்ட நேரம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கெல்லாம் என்கிட்ட மாத்திரை வச்சிருக்கேன், கேப்சூல் வச்சிருக்கேன், ஆயில் வச்சிருக்கேன், எல்லா மருந்தும் என்கிட்ட இருக்குது. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சகானா. இது டாக்டர் பழனி யூடியூப் சேனல். நேர்களே, இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்ட்டு வாங்க நம்ம நேரா டாக்டர் கிட்ட போய் உங்க சார்பா நான் அவர்கிட்டே கேள்வி கேட்கறேன். சார் வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் கேக்குற கேள்வி இருக்கு பாருங்க, ஐயோ எப்படி கேக்குறதுன்னே தெரியல, ஆனாலும் கேட்டதான். இந்த பாப்பா எப்ப பார்த்தாலும் நேர்களே அவங்க ரசிகதான். நீங்க நிறைய பேரு எப்படி கேக்குறதுன்னு கேக்குறத தவிர ஆனா பயங்கரமா கேட்டுது. எப்ப பாரு அதான் நான் எப்படி கேக்குறது சொல்லுது. நீங்களே பாத்துருப்பீங்க. எப்படி கேக்குறது அப்படின்னாக்கா இந்த சகானா பொறுத்த வரைக்கும் கேட்கும் போது சுலோவா இருக்கும். கேட்டுச்சுன்னா நச்சுன்னு ஒரு கேள்வி கேட்கும் பாருங்களேன். சொல்லுமா. சரி சார், ஓகே. நான் இன்னைக்கு எதை பத்தி பேச பாரு அப்படின்னா ஆண்கள் பத்தி நான் பேச பாரு. நீங்க ஆண்களை பத்தி அதிகமா பேசிட்டே இருக்கிற, நீங்க பெண்களை பத்தி பேசுற. சரி சார், ஓகே. இப்ப ஆண்கள் ஆண்களா பிறந்துடுறாங்க. ஆனா ஆண்கள் பிறந்துட்டதுக்கு அப்புறம் கல்யாணம்னு ஒண்ணு பண்றாங்க. ஆமா, கல்யாணம் ஆம்பளையா பிறந்தா கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். ஆமா, கல்யாணம் ஒண்ணு பண்றாங்க, ஓகேவா? கல்யாணம் பண்ணும்போது அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படி போயிட்டே இருக்குது. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நிறைய இடத்துல நடந்துருந்தா இல்ல கல்யாணம் பண்ணி தான் ஃப்ரெஷ்ஷா தான் போறாங்களா, இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி சின்ன வீடு பெரிய வீடு அக்கம் பக்கம் சைட்ல அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குதுங்களா? ஏன்னா நிறைய இப்போ அதுதானே அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா நிறைய கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய தான் வந்துட்டே இருக்குது. எங்க பேரு கல்யாணத்துக்கு முன்னாடி அவனை வச்சிருந்தான், இவனை வச்சிருந்தான், அந்த பையன் அவங்ககிட்ட பேசிருந்தான், இவங்ககிட்ட பேசிருந்தான், இப்படி நிறைய போயிட்டே இருக்குது இல்லையா? ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா பதில் சொல்லணுமா? இல்ல பதில் சொல்லுங்க. இப்ப எல்லாம் அவங்க வயசா அப்படிதான் இருப்பாங்களா, இல்ல ஒரு வயசுக்கு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க மாறிடுவாங்களா? கெட்ட ஆண்களா நல்ல ஆண்களான்னு கேள்வி கேக்குற. நல்லவங்களா கெட்டவங்களா? நல்ல பசங்களா கெட்ட பசங்களான்னு கேள்வி கேக்குற. அவங்கதான் இவங்களா இல்ல இவங்கதான் அவங்களா அப்படின்னு. அதாவது சகன கேள்வி என்ன அப்படின்னா, முதல்ல செக்ஸ் பண்றீங்க முதல் இரவு. அதாவது முதல் நான் சொல்ற செக்ஸ்ல ஆம்பளைங்க அப்படிதான் இருக்கீங்களா, இல்ல கல்யாணத்துக்கு முன்னாலே ட்ரையல் பார்த்து நிறைய ஆண்கள் பாத்தீங்கன்னா ஒரு பெண் 2 பெண் 3 பெண் பலவிதமான பெண்கிட்ட செக்ஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்ல கல்யாணம் ஆனவுடனே முதல்ல மனைவியை நேசிக்கிறீங்க இல்லையா, முதல் செக்ஸ் அதுதானா? அந்த செக்ஸ் வயசான காலம் வரைக்கும் உங்களுக்கு மனைவியோட மட்டும் இருக்கீங்களா, இல்ல சின்ன வீடு பெரிய வீடு செட்டப்பு இப்படி நிறைய வச்சுக்கினே இருக்கீங்களா அப்படின்ற கேள்வி தானே உங்க கேள்வி. ஆமா சார், கரெக்டா சொல்லிட்டு பாருங்க. எல்லா ஆண்களும் நல்லவங்களும் இல்லை, எல்லா ஆண்களும் கெட்டவங்களும் இல்லை. நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். உண்மையான ஆண்களும் இருக்காங்க, மனைவி மட்டுமே நேசிக்கிற ஆண்களும் இருக்காங்க. ஆனால் இந்த காலத்து வாலிபல் இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ சகானா சொன்னபடி ட்ரையல் பார்க்குறாங்க. 20 வயசு ஆயிடுச்சா, காலேஜ் பசங்க தான் ஒன்னா சேர்ந்துக்கிறானுங்க மாமா மச்சான்னு. அதான் நான் தப்புன்னு சொல்லி நிற்கிறேன். இதே ட்ரையல் பார்க்குறாங்க. மச்சான் நீயா நானா ஒரு பொண்ணுகிட்ட போகிறோம், செக்ஸ் பண்ணுறோம், நல்லா என்ஜாய் பண்ணமா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறானுங்க லூசு பசங்க. நான் எவ்வளவு பேர் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் தப்புடான்னு. எனக்கு கேட்டதால அந்த பதில் சொல்றேன். நான் கேட்கணுமா? இப்ப விலை மதிக்க முடியாதது உயிர். இந்த உயிருக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. ஒரு வியாதின்னு ஒண்ணு வந்துட்டு பிறகு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை அழிக்கிறானுங்க. இதெல்லாம் எதனால தெரியுமா?
அந்த யோசிக்காமல் செய்கிற 5 நிமிஷம் சுகத்துக்காக தான். இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு 2 இளைஞர்கள் இருக்கான்னு வச்சுக்கலாம், காலேஜ் படிக்கிற பசங்களோ இல்லை இளைஞர்களோ ஒரு ட்ரையல் பார்க்க போகிறானுங்க. இந்த ட்ரையல் பார்க்குற பொண்ணு நல்லவளா கெட்டவளான்னு அவங்களுக்கு தெரியாது. யார் அப்படி வராங்களோ அவங்க நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. ஒரு இளைஞர்கிட்ட தப்பாக செக்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க நல்ல பெண்ணே கிடையாது. அப்படிப்பட்ட பெண்ணுகிட்ட என்ன பண்ணுறாங்க, இவங்க போயிடுறாங்க. அந்த பெண் ஏற்கனவே சில ஆண்கிட்ட தொடர்பு இருந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது இவங்க காண்டம் போட்டு சேஃப்டியோடு போயிருந்தா கூட பரவாயில்ல. ஆர்வ கோளாறுல அங்கே காண்டம் கடையில் கிடைச்சதோ கிடைக்கலையோ, அந்த டைம் சுச்சுவேஷன் கிடைச்சதோ கிடைக்கலையோ, இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணுகிட்ட போயிடுறாங்க. போயிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வியாதிகள் இப்போ தெரியாது. ஒரு குறிப்பிட்ட ஆளில் ஏதாவது ஒரு வியாதிகள் வரும்போது செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு பால்வினை நோய் ஹெச்ஐவின்னு வந்துடுது. இந்த ஹெச்ஐவி நோய் தெரிஞ்சு சில பேர் கல்யாணம் பண்ணாத ஆம்பளைங்க நிறைய பேர் இருக்காங்க. வேணாம், இன்னொரு பொண்ணுக்கு பாவத்தை செய்யக்கூடாது சில ஆம்பளை இருக்காங்க. ஆனால் ஹெச்ஐவி நோய் உள்ளவங்க தெரியாமல் திருமணம் செய்தால் அந்த பெண்ணு பாதிக்கப்படுது. இந்த ட்ரையல் பார்க்குறவங்க பற்றி நம்ம பேசுகிறேன். அப்புறமா நம்ம ஆண்களை பற்றி சொல்கிறேன். நான் இந்த ட்ரையல் பார்க்கும்போது தன்னுடைய மனைவிக்கு செய்கிற முதல் துரோகம் ஒன்று. உங்கள் மனைவி அது மாதிரி செஞ்சா நீ கம்முன்னு இருப்பியா? கம்முன்னு இருக்க மாட்டேல்ல. நீ ட்ரையல் பார்க்குற மாதிரி பெண்கள் ட்ரையல் பார்க்க முடியுமா? பார்க்க மாட்டாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி எண்ணமே வராது. அப்படி பெண்களும் இல்லை. ஆனால் ஆண்கள் நிறைய ஆண்கள் இப்படி தான் பண்ணுறாங்க. முதல்ல நம்ம எவ்வளோ நேரம் செய்கிறோம், நம்மளால் மனைவி சந்தோஷமாக வச்சுக்க முடியுமா முடியாதா, செக்ஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ட்ரையல் பார்க்குறாங்க பாருங்கள். அவங்களுக்குலாம் நிறைய ஆபத்து பின்னால் நிறையா இருக்குது. தெரியாம விளையாடுறாங்க. தெரியாம விளையாடுறாங்க, விளையாட்டு பசங்க தெரியாம விளையாடுறாங்க. அது மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கின்னு செக்ஸ் பண்றாங்க. அதில் நிறைய பேருக்கு பிரச்சனை தான் வருது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய ஆண்களுக்கு தவறான முறையில் நீங்கள் இப்போ தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பின்னால் பிரச்சனை தான் வரும். ஏற்கனவே நிறைய நான் இது முறை பல முறை சொல்லியிருந்தா இருக்கேன். தப்பு பண்ணாதீங்க, மனைவிகிட்ட மட்டும் ஒன்றா சந்தோஷமா இருங்க, மற்ற பெண்களை நேசிக்கக்கூடாது, அது துரோகம் பாவம் நிறைய சொல்லியிருக்கேன். சகானா கேட்ட கேள்வி என்னன்னா, ஆரம்ப நிலையிலிருந்து வயதான காலம் வரைக்கும் ஒழுக்கமான ஆம்பளைங்க இருக்காங்களா அப்படின்னு அது கேள்வி கேட்குது. ஒழுக்கமான ஆம்பளைங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க, ஒழுக்கம் இல்லாத ஆம்பளை தான் நிறைய பேர் இருக்கீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தான் பின்னால் பிரச்சனை, உங்களுக்கு தான் பின்னால் பாவம். அது நீங்கள் மட்டும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது, உங்கள் குடும்பமே பாதிக்கப்படும். உங்கள் மனைவி பாதிக்கப்படுவாங்க, உங்கள் அப்பா அம்மா பாதிக்கப்படுவாங்க. அதால் ஆரோக்கியமான ஆண்கள் நீங்கள் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னா என் பேச்சை கேளுங்க. குறிப்பிட்ட பருவம் வந்துருச்சா, உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்தால் அப்பா அம்மாட்ட சொல்லி கல்யாணம் பண்ணி மனைவி மட்டும் நேசிங்க. ஒன்று. இந்த ட்ரையல் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போனீங்கன்னா கண்டிப்பாக நான் ஏற்கனவே போன எபிசோடு கூட சொன்ன பாருங்க, பலவிதமான நோய்களுக்கு ஆளாகி உயிருக்கு ஆபத்து உண்டாகும். அதெல்லாம் அது மாதிரி வேண்டாம். சரி, மனைவி கல்யாணம் பண்ணிட்டோம், பர்மனெண்ட்டாகவே மனைவி கூட இருப்பீங்களான்னு தான் ஒரு கேள்வி உண்டு. சில ஆண்கள் சின்ன வீடு வச்சிருக்கிறான், பெரிய வீடு வச்சிருக்கிறான். சில பேர் வசதி உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, 2, 3 கூட வச்சுருக்காங்க. அதெல்லாம் அவங்களுடைய மனதை பொறுத்து. ஆனால் அதுவும் நாங்கள் இந்த எபிசோடு மூலிமா சொல்கிறோம், இந்த ப்ரோக்ராம் மூலிமா சொல்கிறோம், தப்பு தான். அதாவது எந்த ஒரு ஆம்பளைக்கும் ஆசைகள் இருக்கும், அதை ஐம்பலம் அடக்கி வைக்கணும். நீங்கள் அதை அடங்காம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கு தான் பிரச்சனை வரும். வயசாகி போச்சு, எனக்கு 45 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, என் மனைவிட்டு மட்டுமே இருக்கிறேன், சரி எதிர் வீடு பக்கத்து வீடு அவங்க அப்படியே தான் போனீங்கனாலும் உங்கள் குடும்பத்துக்கு தான் பிரச்சனை, சந்தேகம் பிரச்சனை, இது மாதிரிலாம் வரும், நோய் வரும், வியாதிகள் வரும். ஆனால் நிறைய ஆண்கள் அப்படிலாம் இப்போ இல்லை, ஒன்றுத்துக்கே வக்கு இல்லை. நீங்க 2, 3 போக போறீங்க, ஒன்னே சுத்தமா இல்லை, ஒன்னே சுத்தமா இல்ல. நிறைய ஆண்கள் அப்படி இருக்கிறாங்க. 2, 3 போறது அந்த காலத்துல இருந்தாங்க. எந்த காலத்துல? அந்த காலத்துல ராஜாக்கள் காலத்துல, நம்ம முன்னோர்கள் காலத்துல எங்க தாத்தாவுக்கு 2 பொண்டாட்டி, எங்க பாட்டிக்கு 3 பொண்டாட்டி அப்படிலாம் இருக்கிறாங்க. அந்த காலத்துல இருந்தாங்க. அந்த காலத்துல வலிமையா அந்த ஆம்பளை. இந்த காலத்துல ஆம்பளை வலிமையே இல்லை. ஒரு பொண்டாட்டிக்கே வக்கீல்னு சொல்றேன் நான் தான். வச்சவனே லீக் ஆயிடுது, தொட்டவனே லீக் ஆயிடுது. அப்படிங்கிறவங்க எப்படி இன்னொரு பொண்டாட்டிகிட்ட போக முடியும்? ஆனா போறாங்க. எப்படி போறாங்க அப்படின்னா, இந்த கடையில மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி போட்டு ட்ரையல் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், தயவு செய்து ஆண்களே மெடிக்கலில் விற்கிற மாத்திரைகளை வாங்கி போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வரும். தயவு செய்து உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக கேட்டுக்கிறேன். கண்ட மாத்திரைகளை வாங்கி பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணுறதுக்கு, பொண்டாட்டிக்கு தான் இருக்குது, பொண்டாட்டி கோச்சிக்காது, நீ கூப்பிட்டாலும் கோச்சிக்காது, நீ படுக்கலாலும் கோச்சிக்காது, அட்ஜஸ்ட் பண்ணுற பெண்களும் உண்டு. ஆனால் இந்த இன்னொருத்தர் வச்சிருக்கீங்கன்னு சொல்கிற பாருங்க, எக்ஸாம்பிள் நிறைய பேர் இருக்கீங்க பாருங்க, அவங்களாம் என்ன பண்ணுவீங்க, அந்த பொண்ணு நம்மளை விட்டுட்டு வேற எங்கேயா போயிடுமோன்னு பயந்துக்கின்னு மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கி போட்டு அந்த பொண்ணை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக கண்ட மாத்திரை வாங்கி போட்டு தலைவலி, கேஸ் ட்ரபிள், இது மாதிரி சைடு எஃபெக்ட் வந்துடுது. தயவுசெய்து அதெல்லாம் வேண்டாம். பெரும்பாலும் நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன்,
மெடிக்கலில் இருக்கிற மாத்திரைகள்லாம் பேன் பண்ணுது, அதாவது தடை செய்யப்பட்ட மருந்துகள்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வரும். ஹெர்பல்லே விற்கிறான், ஹெர்பல் ட்ரீட்மெண்ட்லேயே இருக்குது. அது நாங்கள் வச்சுக்கிற முன்னே சொல்லியிருக்கேன். நான் வச்சுக்கிற கேப்சூலு ஒரே ஒரு கேப்சூல் தான் நான் கொடுக்குறேன். நீங்கள் பிரித்து பாருங்கள், பிரித்து நீங்கள் கையில் கொட்டி பாருங்கள், ஃபுல்லாக பச்சையில தான். ஹெர்பலில் வெறும் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் மெடிசனில் ஒரே ஒரு கேப்சூல் போட்டால் போதும். 2 மணி நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஆண் உறுப்பு கரெக்டாக 9 இன்ச்சு 10 இன்ச்சு பெருசாகிடும். அந்த ஒரே ஒரு கேப்சூல். நான் சொல்கிறது கேப்சூலை பிரித்து அந்த கேப்சூலை நீங்கள் பச்சையிலையை வந்து பிரித்து கொட்டி பாருங்கள். கையில் வெறும் பச்சை இலை தான் இருக்கும், ஹெல்பர் தான் இருக்கும். அந்த பவுடர் மாதிரிலாம் கையில் கொட்டி பார்த்தா தெரியும். அதுக்காக சொன்னோமா? இல்லை பேப்பரில் கூட கொட்டிப்பாரு, ஸ்பூனில் கொட்டிப்பாரு. கையில் கொட்டானே எது பெருசாக சொன்னீங்களா? அதனால கேட்டேன். வாயில் கொட்டா தான் பெருசாகும், கையில் கொட்டா பெருசாகாது. கையில் கொட்டி பார்த்தா பச்சைலை. இந்த பச்சைலையை வாயில போட்டு 2 மணி நேரம் வெயிட் பண்ணால் பெருசாகிடும். பெருசானா தான் நம்ம வேலை செய்ய முடியும், சந்தோஷமா மனைவியோட என்ஜாய் பண்ண முடியும். அதால் சொல்கிறேன், மெடிக்கலில் வாங்காதீங்க. அது மெடிக்கல் வாங்க மாத்திரை வாங்கி போட்டு சின்ன வீடை சேர்ந்து கரெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி போய் சைடு எஃபெக்ட் ஆகிட வேணாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாத்திரை போட்டிங்கன்னா உறுப்பு பெருசாகும், நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணலாம், 2 வாட்டி பண்ணலாம். இப்போ நான் சொன்னேன் 70 வயசு வரைக்கும் சகனா கேட்குது. 70 வயசு வரைக்கும் ஸ்டாண்டர்டாக இருப்பாங்களா அப்படின்னா, லைஃப் முடிவு வரைக்கும் நீ உயிராக இருக்கிற வரைக்கும் செக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக இயற்கையாக செக்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் இயற்கை வைத்தியம் வச்சுருக்கிறோம். முடியாதவங்க, நல்லா இருக்கிறவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, அவங்க வர வேணாம். நான் முடியாதவங்கள வாங்க தான் சொல்கிறேன். உறுப்பு சின்னதாக இருக்கா, நீண்ட நேரம் செக்ஸ் பண்ண முடியலையா, பகலில் கூட செய்யணும் பொண்டாடி கூப்பிடுது ஆனால் முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா, நீண்ட நேரம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கெல்லாம் என்கிட்ட மாத்திரை வச்சுருக்கேன், கேப்சூல் வச்சுருக்கேன், ஆயில் வச்சுருக்கேன், எல்லா மருந்தும் என்கிட்ட இருக்குது. நம்பி பழனி டாக்டர் நம்பி வரலாம், சைடு எஃபெக்ட் கிடையாது. வாங்கி சாப்பிட்டா உங்கள் லாங் லைஃப் நீங்கள் செக்ஸில் ஆரோக்கியமாக இருக்கலாம். 2 முறை பண்ணலாம், பகலில் பண்ணலாம், நைட்டில் பண்ணலாம், மனைவி மட்டும் சந்தோஷமாக வச்சுக்கலாம். அது மாதிரி நான் மருந்து வச்சுருக்கேன், வாங்க. இந்த சொன்னீங்கல்ல, இந்த இடையில வந்து ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய தவறான பழக்க வழக்கங்கள் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தப்புன்னு தான் சொல்லியிருக்கேன். மனைவியை மட்டும் தான் நேசிக்கணும். அதுபடியே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சூல் யூஸ் பண்ணாலும் நான் கொடுக்குற கேப்சூலை மனைவிட்டு மட்டும் தான் போனலாம் வச்சுருக்கேன். சில ஆண்கள் நம்ம பேச்சை கேட்பாங்க, சில ஆண்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. சில ஆண்கள் பேச்சை கேட்கல அப்படின்னா என்ன வரும்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது தயவுசெய்து அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் 60 வயசானாலும் 70 வயசானாலும், சர்க்கரை வியாதி இருந்தாலும் சரி, இல்லை பிபி இருந்தாலும் சரி, இல்லை செக்ஸ் பண்ண முடியாமல் போயிட்டாலும் சரி, நாங்கள் இருக்கிறோம், கவலைப்படாதீங்க, வாங்க. நீங்கள் ஆரோக்கியமான செக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு முதல் மனைவி மட்டும் தான் நேசிக்கணும், கடைசி வரைக்கும் மனைவி மட்டும் தான் சந்தோஷமா வச்சுக்கணும். முடியல அப்படின்னா எங்ககிட்ட வாங்க, நாங்கள் மருந்து தரோம். சைடு கேப்ல எங்கேயும் நோங்கிடாதீங்க, பின்னாடி உங்களுக்கு தான் ஆபத்து. நன்றி, வணக்கம். ஓகே, கீழே இருக்க நம்பர் 7200972006 இந்த நம்பர் கால் பண்ணி நீங்க என்ன டவுட் நீங்க டாக்டர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மீண்டும் இன்னொரு ப்ரோக்ராம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.